ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலங்களிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இருக்கவும் இந்த நாளில உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி காப்பதாக. இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 65வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுவீர் என்று தாவீது தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய ஜெபம் எவ்வளவு நம்பிக்கையும் விசுவாசமுமாய் இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் பார்க்க முடிகிறது. அவர் சொல்றாரு, பூமியின் கடையாந்தரங்களிலும் சமுத்திரங்களிலும் உள்ள மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் இன்னுமாய் உலகத்துல தேவன் படைச்சிருக்கிற எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற கர்த்தாவே என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமாம், அவர் மாத்திரம் தேவனை நம்புகிறவரா இல்லாமல் உலகத்துல தேவன் படைத்திருக்கிற எல்லாம் தேவனை நம்பி இருக்கிறதாம். அப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்கிற எங்கள் தேவனே, எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளச் செய்யும். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க, ஏன்னா நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, அவர் பயங்கரமான தேவன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியாய் பயங்கரமான காரியங்களை செய்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற காரானுக்கு நேர்த்தியாய் நடத்தி வந்ததை பார்க்கிறோம். அநேக அற்புதங்கள் அவர்களுக்கு செய்து நடத்தி வந்தார். இந்த நாளில அந்த பயங்கரமான தேவன் உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் அவரை நம்பும் போது, அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவரையே அண்டிக் கொள்ளும் போது, ஆண்டவரே எனக்கு இந்த குறிப்பிட்ட காரியத்துல உண்மை தவிர வேறு வழி இல்லப்பா, நீங்க எனக்கு அற்புதங்களை செய்வீங்கன்னு அவரை சார்ந்து இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளில ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறார். பயங்கரமான தேவன் உங்களுக்கு நீதியுள்ள உத்தரவர்ல அவர் ஆயத்தமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதே 66வது அதிகாரத்துல பார்க்கும்போது தாவீது மீண்டும் சொல்லுகிறார், உம்முடைய கிரியைகள் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. அவ்வளவாய் அவர் கிரியைகளில பயங்கரமான காரியங்களை செய்து வந்திருக்கிறார். நம்ம அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை, உயிருள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறவர்களா இருக்கிறோம். என்ன காரியங்களில நீங்கள் சோர்ந்து போய் கவலையோடு கூட இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு தாவீதை போல நீங்க நம்பிக்கையோடு கூட சொல்லுங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, ஆண்டவரே என்னுடைய தொழிலில, என்னுடைய வியாபாரத்துல ஆசீர்வாதத்தை, அது மாத்திரமல்லப்பா, நீங்க பயங்கரமான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். பூமியில இருக்கிற எல்லாருமே உம்மை நம்பி இருக்கிறாங்க, நானும் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்க. உங்க நம்பிக்கை அற்று போகாமல் இருக்கட்டும். உங்க நம்பிக்கையில் அவரையே சார்ந்து இருக்கட்டும். அவர் உங்க வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கால வேளையில நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில நாங்கள் பார்த்தது போல எங்கள் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எனக்கு நீதியுள்ள உத்தரவு அருளச் செய்யும் என்று தாவீது ஜெபித்தது போல நாங்களும் நம்பிக்கையாய் உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யார் யார் ஒரு ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்துல இந்த கால வேளையில அவருடைய வாழ்க்கையில நீர் பயங்கரமான காரியங்களை செய்வீராக. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நீ நடத்தி வந்தீரோ, எப்படி ஆண்டவரே வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை அவருடைய வாழ்க்கையில நீங்க பயங்கரமான காரியங்களை செய்தீரோ, இயேசுவின் நாமத்துல ஒவ்வொருவருக்கும் நீங்க செய்யுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில சோர்வோடு கூட கவலையோடு கூட ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களுக்காய் நன்மைகளுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் உங்க வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்வாராக. ஆமென்.